மராட்டிய அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய புதிய விளம்பர தூதர்களாக இந்தி திரைப்பட நட்சத்திர தம்பதிகளான ரிதேஷ் தேஷ்முக் மற்றும் ஜெனலியா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக மராட்டிய அரசு வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் நடிகர் ரிதேஷ் தேஷ்முக் மற்றும் அவரது மனைவி ஜெனலியா ஆகியோர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் விளம்பர தூதர்களாக செயல்படுவாங்க. சாலை பாதுகாப்பு, பயணிகள் விழிப்புணர்வு மற்றும் சமூக கருத்துக்கள் தொடர்பான பிரச்சாரங்களை இவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட்டிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து கழகங்கள் ஒன்றாக விளங்குகிற மராட்டிய அரசு போக்குவரத்து கழகம் 16,000க்கும் மேற்பட்ட பஸ்களை இயக்கி வருகிறது. தினசரி 55 லட்சம் பயணிகள் இதில் பயணம் செய்கிறாங்க. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு மராத்தி நடிகர் மஹ்ரந்த் அனஷ்புரே விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மும்பை கார் எஸ்வி ரோடு பகுதியில் இருக்கிற கலானிகேதன் குடியிருப்புல 10வது மாடியில டிவி நடிகர் விபுல் ராய் விசித்திருக்கிறாங்க. சமீபத்தில் இவருடைய வீட்டுக்கு ஆன்லைன் செயலி மூலமாக வீட்டு வேலை செய்ய தீபாவளி அப்படின்னு 35 வயது பெண் வந்திருக்கிறாங்க. அவங்க படுக்கறையை சுத்தம் செய்த போது அறையின் உள்பகுதி ஈரமாக இருக்கிறதால யாரும் உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர் படுக்கை அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தாங்க. இந்த நிலையில் வேலைக்கார பெண் என்ற பிறகு விபுல் ராய் படுக்கை அறையில் இருந்த பீரோவை திறந்து பார்த்தாங்க. அப்போது அதில் இருந்த 7 லட்சம் நகை பணம் மாயமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இது குறித்து அவர் கார் போலீசில் புகார் அளிச்சாங்க. போலீசார் திருட்டுச் சம்பவம் தொடர்பாக வேலைக்கார பெண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. பெங்களூரு லாவல்லி ரோட்ல இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வரவங்க தான் ரன்யா ராவ். இவங்க பிரபலமான நடிகை ஆவாங்க. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வந்தபோது நடிகை ரன்யா ராவை டெல்லி வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தாங்க. அவரிடம் இருந்து 14 கிலோ 213 கிராம் தங்கம் பறிமுதலும் செய்யப்பட்டது. அவர் மீது காபி போசா சட்டத்தின் கீழ் டெல்லி வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தாங்க. தங்கம் கடத்தலுக்கு உதவி புரிந்ததாக அவரது காதலனும் தெலுங்கு நடிகருமான தருண் மற்றும் வியாபாரி ஷாஹியுல் ஆகியோரும் கைது செய்யப்பட்டாங்க. தங்கம் கடத்தலுடன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் நடிகை ரன்யா ராவ், தருண் ஆகியோர் ஈடுபட்டதால் அவங்க மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க. நடிகை ரன்யா ராவ் ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து வந்தாங்க. இந்த நிலையில தங்கம் கடத்தல் வழக்கில் ஜாமீன் கோரி பெங்களூரு பொருளாதார குற்றவியல் சிறப்பு கோர்ட்டில் ரன்யா ராவ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த கோர்ட்டு ரன்யா ராவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழக சட்டசபைக்கு ஒரே கட்டமாக இன்று வியாழக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டிடுறாங்க. இந்த தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே சென்னை திருவான்மையூரில் இருக்கிற பாரதிதாசன் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிற வாக்குச்சாவடிக்கு சென்ற நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறாங்க. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் வாக்களித்திருக்கிறாங்க. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை முன்னதாக வாக்களிக்க அதிகாரிகளும் அனுமதிச்சிருக்கிறாங்க. வாக்களிக்க வந்த நடிகர் அஜித்குமார் வெள்ளை நிற கோட் ஷூட் அணிஞ்சிருந்திருக்காங்க. வாக்களித்துவிட்டு கை விரல்ல வைக்கப்பட்ட மையை நடிகர் அஜித்குமார் காண்பிச்சும் இருக்கிறாங்க. நடிகர் அஜித்தை காண தொண்டர்கள் குவிந்திருக்கிறாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய புகைப்படம் சமூக வலைதளத்தில் இப்பொழுது ரொம்பவே வைரலாகி வருகிறது.